Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 2.1ல problem number 2 தான் பார்க்க போறோம். A man has 532 flower pots. ஒரு manட்ட வந்து 532 flower pots இருக்கு. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. அந்த எல்லா ஃப்ளவர் பாட்ஸையும் அவங்க ரோல அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணா ஒவ்வொரு ரோலையும் 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ரோ வைஸா எவ்வளோ ரோஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், அதாவது எவ்வளோ ரோஸ்ல வந்து 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்பனா தானே அது ஒரு கம்ப்ளீட்டட் ரோன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ரோல கண்டிப்பா 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கணும்னா எந்தெந்த ரோலெல்லாம் 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கோ அந்த ரோஸ் எல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கம்ப்ளீட்டட் ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அந்த ரோஸ்ல வந்து எல்லா ஃப்ளவர் பாட்ஸையும் அடுக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். அப்படி நம்ம அடுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஃப்ளவர் பாட்ஸ் வந்து லெஃப்ட் ஓவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருந்தா மட்டுமே தான் ஒரு ரோவை நம்ம கம்ப்ளீட்டா முடிக்க முடியும். அதுக்கு கம்மியா 20 இல்ல 19 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ரோவை அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எவ்வளவு ஃப்ளவர் பாட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா இந்த எக்ஸாம்பிள் 2.1 பண்ணோம் பாருங்க, அதே மெத்தட் தான் ஈக்குவல்ஸ் டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போறோம். அதாவது இந்த 532 நம்மகிட்ட இருக்க ஃப்ளவர் பாட்ஸ் அதை நம்ம 21ஆல டிவைட் பண்ணோம்னா அதுக்கு என்ன கோஷன் கிடைக்குதோ அதுதான் வந்து இந்த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். அதுக்கு எந்த ரிமைண்டர் கிடைக்குதோ அதுதான் நமக்கு லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ். அதாவது அத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை தான் நம்ம பண்ண போறோம். ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மானா என்னன்னா ஏ அண்ட் பின்ற ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் இருந்துச்சுன்னா அண்ட் ஏ வந்து பியை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த ஏவை வந்து நம்ம பியால டிவைட் பண்ணோம்னா அதை ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் அப்படின்ற ஃபார்மெட்ல எழுதலாம். அந்த கியூ அண்ட் ஆர்லாம் என்னன்னா கோஷன் அண்ட் ரிமைண்டர். அது போக என்னோட ஆரோட வேல்யூ வந்து பியை விட கம்மியா இருக்கணும். அது போக 0 இல்லை அதுக்கு மேல எந்த நம்பரா வேணா இருக்கலாம். இந்த இன்டர்வல்குள்ளதான் என்னோட ஆரோட வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மா. இங்கே வந்து நமக்கு ரெண்டு இன்டீஜர்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் இன்டீஜர் 532 இருக்கு, 21 இருக்கு. பட் இதுல எது ஜாஸ்தி? 532 தான் 21ஓட பெருசு. ஸோ அதனால இங்க நம்ம ஏக்கு பதிலாக என்ன போடணும்னா 532 அப்படின்னு சொல்லி போடணும். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஈக்குவல்ஸ் டிவிஷன்ல மேல ஏ அண்ட் பின்றது ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜரா இருந்து ஏ வந்து பியை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த ஏவை வந்து நம்ம பியால டிவைட் பண்ணுவோம். இங்க இதுதானே 21 விட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதை 21ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப இங்க நம்மளோட டிவைசர் என்ன, அதாவது பி என்ன, நமக்கு இங்க 21 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ 532 வந்து நம்ம 21ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ 25 into 21 நமக்கு என்ன வரும், 525 வரும். ஸோ இதை ரெண்டத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 7 அப்படின்னு சொல்லி வரும். நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்டே, நமக்கு என்ன கோஷன் கிடைக்குதோ அதுதான் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா 25 into 21 தானே நமக்கு 525 வந்திருக்கு. அதாவது 21 ஃப்ளவர் பாட்ஸை வந்து 25 ரோஸ்ல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கான மீனிங் தான் 21 into 25 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கொடுத்து இப்படி அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க அந்த ஃப்ளவர் பாட்டோ இதை ஏதாச்சும் ஒரு பெரிய நம்பரை வந்து நம்ம சின்ன நம்பரால டிவைட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு கோஷன் கிடைக்கும்ல, அதுதான் வந்து நமக்கு அவ்வளோ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். அதுக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும்ல, அதுதான் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் தட் ஹாஸ் நாட் பீன் அரேஞ்ச். அதாவது அவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு ரோல 21 ஃப்ளவர் பாட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணணும், கம்மியாலாம் அரேஞ்ச் பண்ணக்கூடாது. அரேஞ்ச் பண்ணால் நமக்கு அந்த ரோ வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ 7 ஃப்ளவர் பாட் மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணாமலே வச்சுருப்போம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இங்கே நம்மளோட கோஷன் என்னது 25 ப்ளஸ் ரிமைண்டர் இங்கே என்னது 7 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிவிஷன் லெம்மா படி எழுதியிருக்கோம். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் என்னது நமக்கு அந்த கோஷன்டோட வேல்யூ, அதாவது 25 and the number of flower pots that hasn't been arranged. அதாவது லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ். லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ்னா அவ்வளோ ஃப்ளவர் பாட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணாமலே வச்சிருக்கோம். ஸோ லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ் வந்து 7 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணாமல் வச்சிருப்போம். ஸோ இந்த கொஸ்டின் படி த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் வந்து 25 அண்ட் ரிமைண்டரில் 7 இருக்கனால லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ் வந்து நமக்கு 7. ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 2. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.